வணக்கம். இன்றைக்கு நாம பேச போறது மனசுக்கே ஒரு அமைதி தருகின்ற மாதம். பக்திக்கே உருவான மாதம். ஆமாம், மார்கழி மாதம் பற்றி தான். மார்கழி மாதம் வந்தாலே காலை நேரமே ஒரு விதமான புனிதத்துடன் ஆரம்பிக்கும். வெளியில குளிர், காற்றுல பனி. அந்த அமைதியான சூழ்நிலையில மனசு தானா சாமி பக்கம் திரும்பிவிடும். மார்கழி என்பது சாதாரண மாதம் இல்லை. ஆன்மீக சிந்தனைக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு காலம்னு சொல்லலாம். இந்த மாதத்துல அதிகாலை நேரம் ரொம்ப முக்கியம். பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லப்படும் காலை 4 மணி முதல் 6 மணி வரைக்கும். இந்த நேரத்துல எழுந்து குளிச்சு, விளக்கேத்தி, சாமி முன்னாடி உட்காரும்போது, ஒரு விதமான தெய்வீக சக்தி மனசுக்குள்ள நிறைஞ்சு இருக்கும். மார்கழி மாதம் முழுக்க கோயில்களிலும், வீடுகளிலும் திருப்பாவை, திருவெம்பாவை பாடல்கள் ஒலிக்கும். ஆண்டாள் நாச்சியார் பாடிய திருப்பாவை, மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவை. இந்த பாடல்கள் கேட்க கேட்க மனசு சுத்தமாகிற மாதிரி இருக்கும். ஒரு விஷயம் கவனிச்சிருப்பீங்க, மார்கழி மாதத்துல திருமணம், புதுமனை புகுதல் மாதிரி சுப நிகழ்ச்சிகள் பெரும்பாலும் நடத்தப்பட மாட்டாங்க. ஏன்னா, இந்த மாதம் வெளி வாழ்க்கைக்கானது இல்லை. உள் வாழ்க்கைக்கானது. உடம்பை அலங்கரிக்கிறதுக்கு பதிலா உள்ளத்தை சுத்தம் பண்ணுகிற மாதம் தான் மார்கழி. மார்கழி காலையில் வாசல் தெளிச்சு அழகா கோலம் போடுறது இந்த காலமே ஒரு பிரார்த்தனை மாதிரி. நல்லது நம்ம வீட்டுக்குள்ள வரணும் அப்படிங்கிற ஒரு மௌனமான வேண்டுதல். இந்த மாதம் விஷ்ணு பகவானுக்கு ரொம்ப பிரியமான மாதம். மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே சொல்லி இருக்கார். அதனால்தான் நாராயணன், கிருஷ்ணன், விஷ்ணு வழிபாடு இந்த மாதத்துல ரொம்ப விசேஷம். மார்கழி நமக்கு கற்றுத்தரது என்ன தெரியுமா? சீக்கிரம் எழுந்தா வாழ்க்கையும் சீக்கிரம் சீராகும். சாமிய நினைச்சா மனசு தானா அமைதியாகும். ஆசைகளை கொஞ்சம் அடக்குனா ஆனந்தம் அதிகமாகும். அதனால்தான் மார்கழி மாதம் என்பது ஒரு மாதம் அல்ல, ஒரு அனுபவம், ஒரு பயணம், ஒரு ஆன்மீக எழுச்சி. இந்த மார்கழி மாதம் உங்களுக்கெல்லாம் மன அமைதி, நல்ல உடல் நலம் மற்றும் தெய்வீக அருள் நிறைய கிடைக்கட்டும். சர்வமும் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். இது போன்ற பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.